வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான வெங்காயம் தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு செய்ய போகிறோம். அதனால பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாரம் வரைக்கும் கூட இந்த தொக்கை வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம், கொஞ்சம் கூட கெட்டு போகாது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராவல் போகும்போது கூட இந்த தொக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு. அதே போல் நம்ம தயிர் சாதம், புளி சாதம், இது போல் வெரைட்டி ரைஸுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தொக்கு. இந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு நல்ல அடிகனமான கடாயாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த தொக்குக்கு நம்ம எண்ணெயிலே வதக்கி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். இதே இது நீங்கள் ஒரு வேளை மட்டும்தான் செய்கிறீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சமாக செய்கிறீங்க, ஒரு வேளைக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறோம், ஒரு வாரத்துக்கு வச்சுருந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்து தான் செய்யணும். அப்போ தான் நமக்கு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். சோம்பு வாடை பிடிக்காதவங்க இந்த இடத்துல ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாயை கொஞ்சம் பெருசாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இது போல் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்க்கும் போது அந்த தொக்கோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதங்கி. அதே போல் ஒரு 10 பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறேன். இது நல்லா ஓரளவு வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் நீள்வாக்கில் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா அலசிட்டு அது நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஈரம் இல்லாத அளவுக்கு தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்குங்க. ஈரம் இல்லாமல் செய்யும் போது தான் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுருந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு பாதி அளவு நம்ம வதக்கிக்குவோம். கண்ணாடி பக்குவத்துக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி பழமும் எடுக்கணும், அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். சரிக்கு சமம் எடுத்துக்குங்க வெங்காயம் தக்காளி ரெண்டுமே, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வதக்கும் போது பார்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி விடுங்க. அப்போ தான் தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா வதங்கி வரும். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது தான் தொக்குக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் சத்து நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலர் தான் கொடுக்கும், இதில் கொஞ்சம் கூட காரம் இருக்காது. உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா தேவையில்லை. இன்றைக்கி இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க போகிறது கிடையாது. இது மட்டும் சேர்த்து செஞ்சாலே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எல்லாம் கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புளிப்பு சுவை இல்லை, தக்காளியில் கொஞ்சம் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து கரைச்சிட்டு புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல நான் இன்றைக்கி நாட்டு தக்காளி பழம் தான் எடுத்திருந்தேன், அதனால் புளிப்புலாமே பார்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்குது. நல்லா மசாலா சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளோட தொக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நீங்கள் வதக்கும் போதே உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்தோம்னா தான் தொக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே போல் கெட்டு போகாமையும் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து பயன்படுத்தலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த தொக்கை மூடி போட்டு நம்ம வேக வைக்கக்கூடாது, ஓப்பன்லேயே தான் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி எடுக்கணும். எந்த இடத்துலையும் நான் மூடி போடவே இல்லை பாருங்கள், அதே மாதிரி மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது, மூடி இல்லாமல் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க.
நல்லா இந்த அளவுக்கு வெந்து வந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்மளோட வெங்காயம் தக்காளி தொக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு கெட்டு போகாமல் ரொம்ப அருமையாக இருக்கும். வேர்வை தண்ணி பற்றக்கூடாது, அதுக்காக தான் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்குங்க. ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த ரெசிபி. இந்த தக்காளி தொக்கு மாதிரியே நான் நிறைய தொக்கு ரெசிபி போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.